சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சித்ராஜலட்சுமி வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். சூடான சாதம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு செம்ம பக்காவான சாம்பார் செம்மையாக இருக்குங்க. இது கூட முட்டைக்கோசு கேரட்டு பொடிமாஸ் பண்ணியாச்சு. வாழைக்காய் புட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு வறுவல். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டா ஷார்ட்டு ஃபேஸ்புக்கு எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிடலாமா? ஷார்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஷார்ட்ஸு இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு எனக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம். பக்கா இருக்கும். முட்டைக்கோசு கேரட்டு பொடி மாசு அம்பிட்டு ருசியாக இருக்குங்க. வாழைக்காய் புட்டு அருமை. கை கழுவிட்டேன். சாம்பாரை ஊற்றிக்கலாம். பக்கா ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. ஸ்டாண்டு உடஞ்சி போச்சு, அதனால கையில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டு பார்த்துலாம். கேமரா பண்ணி வச்சுக்கலாம். ஆஹா, கறி மசாலான்னு போட்டு சேனக்கிழங்கு வறுத்துருக்கேன். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. மணக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் இன்றைக்கி நல்ல நாளைக்கு போட்டு காலையிலேயே சக்கரை பொங்கல் சுண்டெல்லாம் படைச்சி சாமி கும்பிட்டோம். குறிலாம் வச்சு வீடியோ போட்டுருக்கேன், அதில் பாருங்கள். அருமையான டேஸ்ட் இருக்குது. சுருக்கம் ஆஹா, அது எல்லாமே பக்கா டேஸ்ட்டு. அருமையாக இருக்குது. சும்மா மாமா தூங்குறாங்க, சாப்பிட எழுப்பணும். அதுக்குள்ள சாப்பாடு வீடியோ போட்டுலாம். ரொம்ப நாள் ஆச்சு. ஆஹா, பக்கா வாழைக்காய் புட்டு சூப்பர். முட்டைக்கோசு பொடி மாசு கேரட் போட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு.
சேனக்கிழங்கு சொல்லவே வேணாம். கறி மசாலா போட்டு வறுத்துருக்கேன். எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் கட்டாக போகுது. சித்துராஜலட்சுமிக்கு சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.